நியூஸ் தமிழ் கழுகு. அரசு டெண்டர் முழுசையும் அதிமுக காரங்களுக்கே கொடுக்கிறாருன்னு திமுக மாவட்ட செயலாளர் மேல அறிவாலயத்துல பஞ்சாயத்து நடந்திருக்கான். மயிலாடுதுறை மாவட்ட திமுகவுல உட்கட்சி சண்டை உச்சத்தை எட்டியிருக்கான். இப்ப அங்க மாவட்ட செயலாளராகவும் குத்தாலம் எம்எல்ஏவாவும் இருக்கிறவரு நிவேதா முருகன். இவருக்கு எதிரா இந்த மாவட்டத்தோட முன்னாள் மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணத்தோட மகன் அன்பழகன் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாராம். குறிப்பா அரசு டெண்டர், அரசு வேலைகள் எல்லாத்தையும் நிவேதா முருகன் அதிமுக காரங்களுக்கு கொடுக்கிறதா அன்பழகன் தரப்பு சொல்லுதான். இதனால மாவட்ட திமுகவே 2 பிரிவா பிரிஞ்சிருக்கான். இது தலைமையோட கவனத்துக்கு போக அமைச்சர் நேரு, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசினாங்களாம். இதுல நிவேதா முருகனுக்கு எதிரா 90% நிர்வாகிகள் புகார் பட்டியலை வாசிச்சு ஆதாரங்களையும் கொடுத்தாங்களாம். கட்சிக்காரங்களை நிவேதா முருகன் மதிக்கிறதே இல்ல, இருந்தா இருங்க இல்லனா பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்றாருன்னு புகார் மனுவையும் கொடுத்தாங்களாம். மொத்தத்தையும் விசாரிச்ச நேரு தலைமையிலான விசாரணை குழு இனி அரசு ஒப்பந்தங்கள்ல நிவேதா முருகன் தலையிடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.